டுடே சமையல் வத்த குழம்பு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. பீட்ரூட் சாதம், கொத்தமல்லி சட்னி. இப்போ வத்த குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். తెల్ల తెల్లవారే వెలుగురే కలా పచ్చ పచ్చ పచ్చి మట్టి బొమ్మల అల్లి బిల్లి వెన్న పాల నగల అచ్చ తెలుగు ఇంటి పూల కొమ్మల దేవదేవుడే పంపగా ఇలా దేవతే మైండ అడుగే పెట్టెనంట బ్రహ్మ కళ్ళలో కాతులే మా అమ్మల మకు இப்போ பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் தான் நான் உரிச்சு, எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பேன். புளி கொஞ்சம் நிறையாவே கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கணும். கொஞ்ச நேரம் உப்பு போட்டு மூடி வச்சிடும். உப்பு போட்டுருங்க. கல் உப்பு நிறையாவே போடுங்க. எப்போவுமே நீங்கள் சமையலுக்கு கல் உப்பு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போதுமே சமையல் பண்ணிக்கிட்டு இப்போ 3 அடுப்பு இருக்குது என்கிட்ட. 3 பர்னர் இருக்கனால ஒன்றில் சாதம் போட்டேன், ஒன்றில் பீட்ரூட் பொரியல் போட்டேன், ஒன்றில் இட்லி ஊற்றினேன், மாவும் போட்டுருவேன். மாவு போடையில் இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். எல்லாம் நறுக்கி வச்சுக்குவேன். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மார்னிங் டிஃபன் ஆகிடுச்சு, பசங்களுக்கும் கொடுத்து விட்டுட்டேன். இப்போ லஞ்சுக்கும் ப்ரிப்பேர் ஆகிடும். நமக்கு 2 in 1 வேலை முடிஞ்சிடும். ஈஸி தான் சமையலுங்கிறது, வெரி ஈஸி. ஆனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற டைமிங்கை பொறுத்து இருக்குது. இயர்லியராக எழுந்திரிச்சிட்டா நமக்கு ரொம்ப நல்லது. வேலை சீக்கிரம் முடியும் இல்லையா? இப்போது மஞ்சள் தூள்